இந்த செய்தியை வழங்குபவர்கள் 100 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. கடந்த 2023ஆம் ஆண்டு புதுச்சேரி அரசு சார்பில் பல்வேறு புதிய திட்டங்களை செயல்படுத்தி பல அறிவிப்புகள் வெளியாகியுள்ள நிலையில் வரவிருக்கும் 2024ஆம் ஆண்டும் சிறப்பாய் அமைய வாழ்த்துவதாக வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் விடுத்துள்ள புத்தாண்டு வாழ்த்து செய்தியில், புதிய 2024 புத்தாண்டில் புதுச்சேரி மாநில மக்கள் அனைவரும் அடியெடுத்து வைக்கும் இத்தருணத்தில் மலரும் இப்புத்தாண்டில் மங்களங்கள் பெருக வேண்டும் என்றும் அனைவரின் வாழ்வும் வளம் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் தலைமையிலான புதுச்சேரி அரசு பல்வேறு புதிய திட்டங்களை செயல்படுத்தி அடுக்கடுக்கான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளதாக கூறியுள்ளார். புதுச்சேரியில் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 50,000 ரூபாய் வீதம் இதுவரை 900 குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் சுமார் 400 குழந்தைகளுக்கு விரைவில் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில ஏழை மக்கள் வாழ்வுக்கு உதவிட புதிதாக 26,000 குடும்பங்களுக்கு முதியோர் விதவைகள் ஓய்வூதியம், அரசின் எந்த உதவியும் பெறாத மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை என்பது உள்ளிட்ட பல திட்டங்கள் புத்தாண்டில் நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் விவசாய பெருமக்கள், கால்நடை வளர்ப்போர் பயனடைய புது சலுகைகள், திட்டங்கள் மற்றும் 10,000 குடும்பங்கள் புது வாழ்வு பெற அரசு வேலைவாய்ப்புகள் என எண்ணிலடங்கா திட்டங்கள் அரசு வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார். இத்தகைய மனநிறைவோடு நிறைந்த வளம், மிகுந்த சந்தோஷம், வெற்றி இவைகளை வரவேற்று இன்புற்று வாழ்வோம் என்றும் மகிழ்வுடன் தனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் தனது புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.